நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாளிலே கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாமிஸ் கார்டிலேயே அந்த வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. தானியேல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திறன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டு சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு யோசுவாவின் புஸ்தகம் பக்கம் 269 அதில் 1வது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் ஆண்டவர் நமக்கு நாளிலே கூட திடமனதாய் இரு, கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திடமனதாய் இரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை உடைய கருத்தில் புகுத்துக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு பேசும். நீ கொடுத்திருக்க இதயத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லாவற்றையும் சொல்வதற்கு கிருபையும் பலனும் தான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பாக நான் கொடுப்பேன். திடமனதாய் இரு, உன் தேவனை கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சொல்லுங்க, திடமனதாய் இரு, உன் தேவனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். யோசுவாவை வழிநடத்தின மோசே அவன் மரித்து கர்த்தரிடத்திலே போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அவனுடைய ஊழியம், அவனுடைய வாலிப பிரயாசம் எல்லாமே கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடத்தை விட்டு விலகாத இருந்த ஒரு மனிதன். மோசே பெற்றிருந்த கணத்திலே கொஞ்சம் கணத்தை யோசுவா கர்த்தருக்கு சொல்லி கணத்தை பெற்ற ஒரு மனிதன். அப்படி யுத்தத்திலே மோசேயுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட போது யுத்த களத்தில் யுத்தம் செய்த மனிதன். இப்படி ஊழிய பிரகாரமாக, வாழ்க்கை பிரகாரமாக, ஜனங்களை நடத்துகிற பிரகாரமாக, அறிவிலும் ஆண்டவரை குறித்தான அறிதலும், மோசே வழிநடப்பும் எல்லாம் காணப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு தத்தளித்த ஸ்டேஜாக அப்படியே வந்து நின்றுட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்றது? யார் என்னை வழிநடத்துவார்? யார் என் கூட இருந்தால்? இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார், என்னை வழிநடத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில அவன் அப்படியே முடங்கி இருந்த மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசித்தோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மோசே கூட இல்லை, நீ கவலைப்படாத, நான் கூட இருக்கு. நீ அநேக காரியங்களை கூட்டு கவலைப்பட்டு வந்திருக்கலாம், கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூட இருந்து, நீ போகிற இடம்லாம் நான் கூட இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திடப்படுத்தி உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இந்த நாளிலே கூட திடமனதா இரு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, திடமனதா இரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, உன் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? ஆமே. இந்த உலகத்தில் இருக்கணும், உங்களில் என்னில் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த சில வார்த்தைகளை நாம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவருக்கு என்ன கட்டளையிட்டார் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து காரியங்களை பார்ப்போம். பாருங்க, அவர் சொல்ற அந்த வார்த்தை 7ஆம் வசனத்தை வாசினா அவர் சொல்ற பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார் நாம் கட்டிடவில்லையா? ஆனா மோசே கூட இருக்கும் போது அவருக்கு சொல்லியிருந்தார், நீ
இங்கே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே மரிக்கிறதுக்கு முன்பாக 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். யோசுவா கூப்பிட்டு நான் போகிறேன், கர்த்தர் கூட இருப்பார், நீ இதை செய் அதை செய் எல்லாம் சொல்லுவார். ஆனால் என்ன சொன்னார்னா, மோசே என்ன சொன்னார்னா, மோசே கற்பித்த நியாயப்படுத்தபடி எல்லாம் செய்ய கவனமாக இரு. முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடத்துலலாம் நான் கூட வரணுமா, நீ பலம் கொண்டு திடப்பதான் இருக்க வேண்டுமா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு கற்பித்த நியாயப்படுத்தபடி எல்லாம் செய்ய என்னவா இருக்கணுமா, கவனமாக. என்னென்ன ஆண்டவர் மோசே உனக்கு சொல்லி கொடுத்தானோ அந்த நியாயப்பாடத்தெல்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ண, கவனமாகிடு. அதை மாத்திரம் என்ன பண்ண, நீ விட்டு விலகாமல் என்ன பண்ண சொல்றான், வலதுபுறம் விலகாது இருப்பையாக. அப்போ நான் உன் கூட இருப்பேன், நான் கூட இருப்பது நிச்சயம், உன்னை பலப்படுத்த திடப்படுத்த நிச்சயம். உன்னை ஆண்டவர் நீ அது கூட இருக்கிற நீ என்ன செய்ய வேண்டும் என்ன, கையில் கொடுக்கப்பட்ட அந்த கற்பித்து கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செய்ய மாத்திரம் பண்ண கவனமாயிடும். அப்போது எப்படி நடந்து பண்ணா, புத்திமானாய் நடந்து. சொல்லுங்க, எப்படி நடந்துக்கொள்ள, புத்திமானாய். ஒரு மனிதன் மாத்திரம் வேதத்தின் இந்த கற்பித்து கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வானான்னா அவனை நீங்க எப்படி பார்க்கலாம்னா புத்திமானாய் பார்க்கலாம். புத்திமான இயேசுனால இந்த வார்த்தைப்படி கட்டுகிறவன்ல அவள் எதுக்கு ஒப்புடுறேன்னு, கண்மலை மேலே கட்டப்பட்ட வார்த்தைக்கு புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்புடுகிறேன். புத்தி உள்ள மனுஷன் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில புத்தி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அந்த கற்பித்து கொடுக்கிற வார்த்தையின்படி அவர்கள் கேட்டு நடக்காம வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்தபடினால அவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டா, புத்தீனமாய் போயிட்டான். இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகளுக்கும் சிறியவனாலும் பெரியவனாலும் யாரானாலும் புத்திமானாய் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னா, கற்பித்த நியாயப்பிரமாணங்களை அவன் என்ன பண்ணாமா, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆமே சொல்ல பாருங்க, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் ஜனங்கள் திடங்கொண்டு ஏற்றபடி செய்வார்கள். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு போய் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் சொல்லுவாங்க அதை செய் இதை செய்யுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை செய் இதை செய்ய வேண்டியதில்லை. கர்த்தருக்கு என்ன செய்யணுமோ அவருடைய ஊழியத்துக்கு அவரு செய்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன, கற்பித்து கொடுக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைப்படி செய்ய மாத்திரம் கவனமா இருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திமானா இருக்கும். ஒருவனை பார்த்து இப்படி புத்தீனமா சேர்த்தியன்னு சொல்வதற்கு அந்த வசனம் உங்களுக்கு இடம் கொடுக்காது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இடம் கொடுக்காது. ரெண்டாவது பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்றது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா புக்கை வாயிலே வச்சு சொல்றாரா? இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் வாயில வரணும். வாயில என்னதான் வரணுமா? ஆமா, பக்கத்து சொல்லுங்க, வாயில என்னதான் வரணுமா? நியாயப்பிரமாண வார்த்தை. இன்னைக்கு வாயில யார் வாயில என்னென்ன வார்த்தை வந்துன்னு உங்க வீட்டம்மா கேட்டதான் தெரியும், இல்லை எங்கள் வீட்டு ஐயாவை கேட்டதான் தெரியும். அவர் வாயிலேருந்து நியாயப்பிரமாண வார்த்தை வருதா இல்லை வேற ஏதாவது வருதா? இன்னைக்கு சொல்லி கொடுக்குற கர்த்தர் வாயில என்ன பண்ணணும், எது பேசினாலும் வசனத்தையே பேசுங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டில் ஏதாவது கேள்வி கேட்டான்னா வசனத்துக்கு ஒருத்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்களா? அதை சொல்ல மாட்டுறாங்க. வீட்டுக்கு வேற ஏதாவது கேட்டாங்கன்னா, ஆமாம் இந்த நாய்க்கு இந்த கட்டு, இந்த நாய்க்கு இதுவும் கேடா, போடுறத சாப்பிட்டு வாழாட்டு போ அப்படின்றாங்க. அப்படி இருக்க வாயிலுக்கு ஒரு வார்த்தைங்க. ஸோ ரொம்ப அதான் நெகட்டிவான வேர்டே வரக்கூடாது. நீ பேசும்போது பாசிட்டிவான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு சொல்லணும். அதுதான் அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கும். அதை விட்டு நீங்கள் தகாத வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா அது ஆவிக்குரிய ஜீவத்தை, அந்த சரீரம், அந்த ஆத்மாவும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வாயை விட்டு நீங்காம இருக்கணும். அந்த வார்த்தை சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொல்றாரு. அது மாத்திரமில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதே வசனம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஞாயிற்றுக்கு ஒரு நாள் வந்து உட்கார்ந்து இதை வாசிக்கிறது பெரிய விஷயம். இதை வேற இரவும் பகலும் தியானிச்சு கொண்டே இருக்கும். இதை யார் தான் தியானிப்பா தெரியுமா? சொல்ல மாட்டீங்களே. இதை நேசிக்கிறவங்க, ஒரு காதலிக்கு நம்பிக்கையில் லவ் பண்றவங்க இப்போ பார்த்தாலும் என்னதான் அவளையே நினச்சிட்டே இருப்பான், அவனையே நினச்சிட்டே இருப்பான். ஏன்னா அதிக மேலே அவர் லவ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஃபீலிங்ஸு. அது லவ் வந்தது ஒரு ஃபீலிங்ஸ்னால வருது. ஆனால் இது வந்து கமிட்மெண்ட். லவ்வுக்கும் ஃபீலிங்ஸ் இது கமிட்மெண்ட். இது ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவர் பண்ணுற உடன்படிக்கை. ஆண்டவரே நான் அவனுடைய மகனாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை, இந்த அன்பு, இதை வந்து இரவு பகலும் நம்ம ஏன்னா என் மேல் அன்பு வைத்தாரு. பாவியா வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் கிருபையாக என்னை நேசித்தாரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, பாவத்தை மன்னித்தாரு, மகளாக என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, என்னை அபிஷேகம் பண்ணினாரு. இந்த உலகத்துல உதவாத இருக்கிற என்னை உதவும்படியாக வைத்தாரு, தரித்திரா இருக்கிற என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு என்ற அன்பு தான் இதை என்ன பண்ணோம்? வேதத்தை வாசிக்க சொல்லணும், தியானிக்க சொல்லணும். ஃபீலிங்ஸ் உங்களால நிற்காது. உங்களால அது ஆரம்பத்தில் ரொம்ப ஓவரா இருக்கும். அந்த லவ் கல்யாணம் ஆன பிறகு 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ கத்தை தான் வெளிச்சம் 2 வருஷமோ. ஆனால் உண்மையான கமிட்மெண்ட், அன்பு கூர்ந்து கமிட்மெண்ட் பண்ணி, அதுதான் லைஃப். கல்யாணத்தில் கூட நான் பேச விரும்புகிறேன். கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் பண்றவங்க கடைசி வரைக்கும் பவுல் சொல்லலாம் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எதுவுமே எனக்கு பிடிக்காதுதான், மரணமே எனக்கு பிடிக்காதுதான். இருக்கிறதே கடைசி அந்த மரணம் தான். இன்னும் இயேசு மறுதளிச்சு நேசிக்கலன்னு சொல்லு, அப்படி சொன்னீங்கன்னா உயிரோடு இருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் உயிரை விடுறதுக்கும் ஆயத்தமா இருக்கு, என் உயிரை விடுறதுக்கும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் பெந்தெகோஸ்து. இங்கே உயிரோடு இருந்தா என்ன, அவர் என் கூட இருப்பார். இங்கே கண்ண முன்னா நான் அங்கே இருப்பேன். நீ என்ன கொண்டீங்கன்னா ஆண்டவர் என்ன போல 1000 பேர் எழுப்புவாரு. அதனால எனக்கு நான் போராட எனக்கு நிச்சயம், நீ போராட நிச்சயமா, நான் உயிரோட ஆயத்தம், நீ உயிரோட ஆயத்தமா அப்படின்னு சொல்லுங்க. உன்னைய கொள்ள சொல்லு, என்னை கொள்ள சொல்லு, 2 பேரும் மறைப்போம். நான் தேவனோட ராஜ்யத்தில் இருப்பேன், நீ நரகத்தில் இருப்பேன். அதான் அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். லாசர் மறிக்கும் போது தேவனுடைய அந்த மனுஷனாகி ஆபிரகாமின் வழியில் இருந்தான். ஐஸ்வர்யவான் மதிக்கும் போது பாவி நரகத்தில் இருந்தான். அதனால நம்ம அந்த ஸ்தேவான் பேசும்போது அப்படியே பார்க்குறாங்க. அவனை கல் இருந்து சொல்லுவாங்க, அவன் தேவகுமாரன் எனக்காக எழுந்து நிற்கிறாருன்னா. ஏன்னு சொல்ல ஆண்டவரை இவர்கள் செய்கிறது, தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்து இவர்களுக்கு மன்னியம் என்றான். சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தையே அப்படி சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டுட்டான், அந்த வார்த்தையை வாயில வச்சான், அந்த வார்த்தையை தியானிச்சான். அன்னைக்கு ஆபத்து வரும்போது, கத்தரைக்காக ரத்த சாட்சியா மறிக்கும் போது அந்த வார்த்தையை வெளிப்பட்டது. வார்த்தை பாருங்க சொல்றாரு, என்னை ஆண்டவர் இரவும் பகலும். நம்ம அந்த வசத்தையே தாழ்த்துவோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோமா, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ போற வழி, செய்கிற காரியம், நீங்க புத்திமானா எல்லாமே எழுதுறதுன்னா இந்த வேதத்தை. இந்த வேதம் பேதையும் ஞானமா, பேதையும் ஞானமாக்குற இந்த வேதம் மாத்திரம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை. இது ஆவி, இது ஜீவன். இந்த வசனத்தை வாசிக்க உங்களை எப்படி நடந்து சொல்லமா, புத்திமானாய் நடந்து, எங்க போனாலும் புத்திமானாய் நடந்து கொள்வோம். இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்திருக்கிறார். இந்த வார்த்தை வாசிக்க இது உங்களோடு பேசும். இந்த வேதத்தை ஒருவன் வாசிப்பானா, இந்த வேதம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் அவனை விட்டு விலக்கும். இந்த வேதத்தை ஒருத்தர் தூர வைத்தான்னா இந்த உலகம் என்ன பண்ணணும்னா எல்லாம் அவனே ஆட்டும். அதனால இந்த வேதம் ஷார்ட்டா சொன்னா, இந்த வேதம் நம்ம பாவத்தை நம்ம விட்டு விலக்கும், பாவம் வேதத்தை நம்ம விட்டு விலக்கும். இதுதான் வேதம் பாவத்தை நம்ம விட்டு விலக்கும், பாவம் வேதத்தை நம்ம விட்டு விலக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது, நீ திடமனா இரு, தேவனாய் கர்த்தர் உன்னோட இருப்பார். எப்போது இருப்பார் அப்படின்னா, நீ அவருடைய நியாயம், அவர் கற்பித்த
நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. அதை நீ விட்டு இடது வலதுபுறம் நம்ம சாயாதே, இரவும் பகலுமாய் அதை தியானித்துக் கொண்டு, அப்போது கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை எப்படி வழியெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. தொடர்ந்து நாம் போவோமானால், அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையில, யோசுவாவுடைய வாழ்க்கையில, அவன் யாரு தன்னுடைய நடத்துகளை போனாலும் கர்த்தரே அவனோட இடைப்பட்டு, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, அவனை திடப்படுத்தினார். அவனை திடப்படுத்தி அவர் சொல்லி கொடுத்த வார்த்தைப்படி செய்ய வைத்தார். உண்மையாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு கேள்வி வருது, நியாயப்பிரமாணம் இப்பவும் நியாயப்பிரமாணம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு பல கேள்வி வரும். சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை காண்பித்து 2வது போகிறேன் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்வதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் 17 பக்கம் 7ஆம் பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் சொல்ல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை 18 பார்த்தீங்கன்னா, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாமே இந்த உலகத்தில் ஒழிய பல நியாயப்பிரமாணத்தில் உள்ள வார்த்தை ஒன்று கூட அது ஒழியாது, அது அழியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பாருங்க. நீங்க 7ஆம் அதிகாரம் இதே மத்திய 7:12 நீங்க பார்ப்பீங்கன்னா 10ஆம் பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா 12 சொல்றது, ஆதலால் மனுஷர்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமாக இருக்குது. 3வதாக ஆண்டவர் சொல்லுது, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் மனுஷருக்கு நீங்கள் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புறீங்க அவையே செய்யுங்க. மனுஷன் ஒருத்தர் பார்க்குறீங்க, ஒருத்தன் வரா, அவங்ககிட்ட அவனை பார்க்கும்போது இருக்கீங்களா, பக்கத்தில் இருக்காங்க இல்லைங்க, இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பாருங்க, அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, பார்த்தானா ப்ரைஸ் லாஸ் சொன்னா நீங்கள் அப்படி தானே பார்த்தோன்னே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இப்படின்னா எனக்கு அப்படி பண்ணு. பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷன் என்ன செய்யணும், இப்போ அன்பா எப்படி இருக்கீங்க, அப்படியே எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி கேட்கணும்னு மனம் விரும்பும். பார்த்தா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்கல்ல, அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி திட்டுவல இல்லையா? நீங்களும் பண்ணக்கூடாது, மற்றவங்க பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்மளை பார்த்த உடனே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, முகத்தை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விரும்பும். இப்போ மனுஷன் என்ன செய்யணும், அவங்க நமக்கு நல்லது செய்ய விரும்புகிறோம். நம்ம பார்க்கும் போதே நம்மளை தாக்க வரான்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன தீமை செய்யறாங்க, தீமை செய்யறதுக்காக மனுஷனை நம்ம பார்க்கக்கூடாது. தீமை செய்கிறோம், நம்ம இவன் தீமை செய்யக்கூடாது, இவன் நமக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இவன் நம்ம ஏமாற்றக்கூடாது, இவன் நமக்கு எல்லா காரியமும் ஏ டு Z வச்சுக்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரைப். அப்போது நீங்கள் அவங்க நல்லது செய்யணும், அதே மாதிரி மற்றவங்க நம்ம என்ன செய்யணுமா, நல்லது செய்யணும். அதுதான் யாரு நியாயப்பிரமாணம், அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். உலக மக்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, உலக மக்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. உலக மக்கள் யாருன்னா எப்படி தான் முன்னுக்கு வர்றதுக்கு யார் அடித்து மேலே ஏறலாம், அது ப்ரொமோஷன் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, அது வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, எப்படியோ தான் முன்னுக்கு வரும், எப்படி தான் முன்னுக்கு வரும். அதனால் அது அவன் வயிறு நிரம்பணும், சொல்ல மாட்டீங்களே, அவன் வயிறு நிரம்பணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய தான் அப்படி இல்லை. எல்லாரும் நான் எப்படிமா என்னை போல அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்ம அவங்களே நேசிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போது நியாயப்பிரமாணம் எதில் அடிக்கிறதுன்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைக்கு விசேஷமாக இந்த காலத்தில் பெந்தகோஸ்து மக்கள் முதலெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை இருக்குது. எப்படி இருக்குது? தனி மரியாதை அச்சிப்பட்ட காலத்தில் தான் நீ கிறிஸ்தவங்களா அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்தவம் அப்படின்னா ஒரு அன்பாக இருப்பாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை மயப்படுவாங்க. ஸோ நான் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வேதத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை எதிர்த்தவெல்லாம் என்ன பண்ணான், வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. நீ பைபிள் படிக்கிறியா பயந்துட்டான். இப்போ ஏன்னா பைபிள் படிக்கும்போது பைபிள் படி நம்ம செய்கிறோம்
அவன் அதைப்படி செய்யறது இல்லை. ஸோ அவனுக்கு துத்துது. அப்போது நாம் யார் என்ன கிறிஸ்தவங்க என்ன அன்பானவங்க, ஜனங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், ஜனங்களுக்கு நன்மை செய்வோம். நம்முடைய மிஷினரிகளாம் எங்கள் தேசத்துக்கு வந்து தன்னுடைய பணத்தெல்லாம் விதைத்து எதுதான் விதைத்தாங்கன்னா அன்பை விதைத்தாங்க, இந்த மக்களுக்காக நன்மை செய்தாங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா நம்ம மற்றவங்க நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறது அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். கர்த்தர் நமக்கு அப்படிதான் கிருபை செய்வாராங்க. அப்புறம் இயேசு சொன்ன அடுத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4வதாக நீங்கள் வாசிப்பீர்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36 வாசிப்பீர்கள். அது சொல்லப்பட்டிருப்பாங்க பக்கம் 22-36 பக்கம் 35. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். பாருங்க, இங்க உங்களுக்கு இந்த கதை தெரியும், வீட்டில் போய் வாசிப்புங்க. ஒரு வேத சாஸ்திரியை வந்து கத்தரை பார்த்து கேட்கறது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பத்திலேயே என்ன இல்லைன்னா அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் கேட்குறான் நியாயப்பிரமாணத்துல முக்கியமான, அதாவது சொன்ன பாருங்க, இந்த கற்பனை நியாயப்பிரமாணத்தினுடைய எந்த கற்பனை பிரதானமானது, இது ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க எவ்வளோ வார்த்தை இருக்கு. இந்த 10 கற்பனை இருக்கு. இந்த 10 கற்பனையில் நான் வந்து எதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும்னு சொல்றாரு, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல உன்னிடத்துல அன்பு கூறுவாங்க. எவ்வளோ சிம்பிளாக. அப்போ இன்னைக்கு என்ன இருக்க வேண்டும்னா, குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளில் அன்பு இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை தந்து எவ்வளவே அன்பு கொடுத்தார். நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். ரோமர் 5:5 அந்த அன்பை பரிசுத்த ஆவியினால நம்ம உள்ளத்துல கொடுத்தார். நம்ம உள்ளத்துல என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்கு. நியாயப்பிரமாணம் என்னன்னா அன்பு. சொல்ற பாருங்க, ஆண்டு சொல்ற கற்பனையில் ரொம்ப பிரதான கற்பனை தெரியுமா? அன்பு. அன்பா இருங்க. ஒரு சிலர் வம்பாதான் இருப்பாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்படிதான் இருங்க, அன்பாவே இருங்க. எவ்வளவுதான் அன்பு காட்டுறது, நீங்க அன்பு காமிச்சிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? நிச்சயமாக உங்களோட இருப்பாரா. பாருங்க, இப்போ அன்பு இல்லாம ஒருத்தர் அன்பா இல்லைன்னா அவன் யாரா? தேவனே அறியும். அப்போ நீங்க தேவன் அறிஞ்ச நம்ம தேவன் அறிஞ்ச சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில அன்பா இல்லைன்னா நம்மளே நாமே ஏமாத்தி கொள்ளுவோம். நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க வேண்டும். என்ன காரியங்கள் ஆனாலும் அன்பா சொல்லுங்க, அன்பா பேசுங்க, அன்பா அதை டீல் பண்ணுங்க, அன்பா சரி பண்ணுங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடும். எனக்கு எல்லாம் இருந்து என்ன சொல்றாரு, எல்லாம் இருந்து எனக்கு என்ன, அன்பு எனக்கு இல்லைன்னா, எல்லாம் வரமும் இருந்து அன்பு எனக்கு இல்லைன்னா, நாட்டில் போக போக வேதம் சொல்றது, இயேசு சொன்னாரு, கடைசி காலத்துல அன்னையோட அன்பு தனியும். தேவன் மேல உள்ள அன்பு தனியாம பார்த்துட்டோம். தேவன் கொடுத்த குடும்பத்து மேல உள்ள அன்பு தனியாம பார்த்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் மேல, பிள்ளைகள் மேல கர்த்தர் அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் பெரிய கற்பனை. பாருங்க, 10 கற்பனைல அதுல நீங்க யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பழைய ஏற்பாடுல நீங்க திருப்பீங்கன்னால் அதுல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை 21 நீங்க வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க 18 வரைக்கும். நான் முக்கியமான சில வார்த்தையை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை 10 கற்பனைகளை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுல 2வது வசனத்தை வாசிப்பினா, உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நீங்க 3லேருந்து அப்படியே தொடர்ந்து நீங்க 18 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல அந்த 10 கற்பனை இருக்கும். அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறேன். ஒன்றுமே வணங்க, நம்ம ஆண்டவரை மேல நேசமா வைத்து ஆண்டவருடைய மேல அன்பா இருந்தாலே போதும். நம்முடைய தலைமை என்னதானா 1000 தலைமை கர்த்தர் இறக்க செய்வாராம். இன்னொன்னு சொல்றது பாருங்க, 11ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை
பரிசுத்தமாக்கி. அப்போ ஆலயத்துக்கு நம்ம ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை, ஆனால் இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஓய்வு நாளில் நம்ம எதுக்கு வருகிறோம்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். பக்கத்து சொல்லி என்ன சொல்றோம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். ஆமென். இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது வந்தாலே என்னதானா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது 6 நாள் எல்லாத்தையும் சுற்றிட்டு அவர் 7 நாள் ஓய்வு இருந்தது போல இந்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்தார். இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு வராத ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்தமாய் வாழவே முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியாளர் அவனை என்ன பண்றாராம்? அவனை ஆசீர்வதித்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு சொன்னா பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதனால பரிசுத்தம் ஆக வேண்டும், பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தை வரும்போது இயேசு நமக்காக அவரே நம்மை பரிசுத்தம் ஆக்கி கொண்டார் போல நம்ம ஆண்டவத்தில் வரும்போது நம்மை பரிசுத்தம் ஆக்கி கொண்டு நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அதுக்காக பாருங்க, இன்னொரு இந்த வார்த்தை காட்டுறாங்க. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதையும் விடக்கூடாது. இன்னைக்கு அநேக என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு போயிடுறோம்ப்பா, பசுத்தமாக்கிட்டா இருப்பா, கர்த்தர் என்ன பேசா இருப்பா, ஏன்னா வாழாக்காம தள்ளாக்க வேண்டாம் இருப்பா, நீ கீழாம மேலா வேண்டாம். ஆனா யார் தான் கவனிக்க மாட்டாங்க? தாயும் தகப்பனையும் கனம் பண்ண மாட்டாங்க. அது நம்ம மேல் விழுந்த கடமை. நாம் அவர்களுக்காக அவர்களை கனம் பண்ண வேண்டும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். அது எப்பவுமே அதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. கர்த்தர் அப்படி செய்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவரை இன்னொரு வார்த்தை காமிச்சு போற மாதிரி 23, அதே மத்திய 23:23 பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வேர்டு. 23:23 மத்திய பக்கம் 36 அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. மாயக்காரராகிய வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒன்றை தலாமாகிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்திலாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவ்வளவு அழகாக அந்த வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகள் என்னவா? நம்ம இப்ப என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? விசேஷித்தது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசேஷித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசேஷித்து என்னென்ன? நீதி. விசேஷித்து என்னென்ன? இரக்கம். விசேஷித்து என்ன? விசுவாசம். இந்த விசேஷித்தமான எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரா? இதையே செய்ய வேண்டும், அதையே செய்ய வேண்டும். ரெண்டே காலை கொடுத்துருக்க தசம கொடுத்துருக்கெல்லாம் எடுபடாது. என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நீதி இருக்கணும், வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும், வாழ்க்கையில் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அப்படிதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம சொன்னார். இவரை பாருங்க, யோசுவா பாருங்க, அவருடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்துட்டு 24ஆம் அதிகாரம் அவர் வாழ்க்கையை முடிக்கும் போது 24 அவர் 15 சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை நீ விலகக்கூடாதுன்னார். நீ இரவு போகல தியானி என்றார். அதை கை கொள்ளுன்னார். நீ எப்படி இருப்ப? நீ எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்ப, நீ தலைவனா செயல்படுவ, நான் உன் கூட இருப்பேன், நீ செய்தெல்லாம் வாய்க்கும். அவ்வளோ ஆசீர்வாதம் மழையை அவர் போயிட்டாரு. ஆனால் முடிக்கும் போது அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்றாரு, நானும் வீட்டாகும் மே என்றால் கர்த்தரையே. இது யாருக்கு விழுந்த கடமை? ஒவ்வொரு மனுஷனுக்கும் விழுந்த கடமை. நானும் வீட்டாகும் கர்த்தரையே சொல்லி. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் எப்போதும் சொல்லுவாரு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ வீட்டாரும் அதில் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், என் மனைவி ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், என்னோட மருமகன் ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், என் மருமகள் ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், பேரை ரட்சிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறேன், பேத்தை விசுவாசித்து என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக விசுவாசம் உள்ள ஜெபம் வினையாலை ரட்சிக்கும். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ண? நிச்சயமாக நீங்க வாழ்க்கையை முடிக்கும் போது நானும்
வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கே என்று குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்துற நிலை வரணும். இல்லைன்னா ரொம்ப துக்கமான காரியம் என்ன, பரலோகத்தில் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது நரகத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்காது. அதனால் ஒருவராகிலும் நரகத்துக்கு போகக்கூடாதப்பா, ஆண்டவர் இயேசுவே கிருபையாக இருக்கப்பா, இரக்கமாக இருக்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் நீங்கள் அந்த வார்த்தையை கை கொள்ளும் போது வேற ஒன்றுமே வேணாங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவங்களே வந்துடுவாங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்து வந்துடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த வார்த்தைப்படி நம்ம நடக்கும்போது, வார்த்தைப்படி செய்யும் போது, வார்த்தையை கை கொள்ளும்படி நம்ம இருக்கும். நம்முடைய மேலே நம்ம காட்டுற இறக்கம், நம்ம காட்டுற அன்பு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உண்மையாகவே பேர் சொல்ல பிறகு உங்களுடைய ஸ்ரீய பசங்க உங்களுடைய நல் பக்தி அதை கண்டு நீ புருஷனை என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தி, உன் மனைவியை நீ ஆதாயப்படுத்தி பண்ணலாம், உன் பிள்ளைகளை நீ ஆதாயப்படுத்தி பண்ணலாம். ஏன் இவ்வளோ கோவப்பட மாட்டாங்க, இவ்வளோ அன்பாக இருக்காங்க, நிறைய மாற்றத்தை பார்க்குறேன், ஆசீர்வாதத்தை பார்க்குறேன், சமாதானத்தை பார்க்குறேன், சந்தோஷம் பார்க்குறேன். உலகத்தில் இதெல்லாம் பொருளோ பொண்ணோ பணமோ இதெல்லாம் கொடுக்காதெல்லாம் இவங்க கிட்ட இருக்க கர்த்தர் தருகிறாரு, முகத்தில் இருக்கிறது கூட இருக்கிறாரு. இதை என்ன பண்ணோம், எனக்கும் இது வேணும், நீ போராடுறது நானும் வரேன், இந்த தானே என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணம். நீங்களே சர்ச்சுக்கு போய் வரும்போது வீட்டில் எப்படி வரணும் சொல்கிறேன் பாருங்க, இஞ்சி எக்ஸ்கியூஸ் மீ இஞ்சி சாப்பிட்டா இருக்குமா, மகன் எப்படி இருக்குமா, நான் சொல்லுங்க. நம்ம போகும்போது ஒரு சந்தோஷம் இல்லாத சம்பாதில் உள்ளே வரும்போது பார்க்கணும்னா இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமாக வராங்கன்னா, இன்னைக்கு அப்பா சந்தோஷமாக வர்றாரு, இன்னைக்கு என்ன கடவுள் ரொம்ப உற்சாகமாக வர்றாரு. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, திறன்கொண்டு நான் கூட இருப்பேன்னு சொன்னார், ஆலயத்து வந்தாலே ஆசீர்வதிக்கு பரிசுத்தமாக்க சொன்னார். ஆண்டவர் அவர் சொல்ல வார்த்தைப்படியெல்லாம் இதை செய்ய சொன்னார். அப்படியே கூட இருப்பான், புத்திமானா நடந்துமேனா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை கூட இருக்க போகிறேன். இன்னும் என்னென்னா செய்யணும், நான் செய்வேன் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்ப்பாங்க, இது ஓயவே மாட்டேன், என் ஜீவன் உள்ள காலமெல்லாம் என்ன பண்ணுவேன், கர்த்தரையே தேடுவேன், கர்த்தரையே சேவிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், கர்த்தரையே ஆராதிப்பேன், கர்த்தரையே வார்த்தையே கை கொள்வேன், கர்த்தரையே வார்த்தையே நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்தார். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் எப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியல, 10 கற்களை கல்லில் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாரு ஆண்டவர், கல்லில் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நம்ம கல்லில் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு வரும்போது சர்ச்சைக்கு எப்படி தான் வரணும், நீங்கள் இந்த பைபிள் முழுதும் சொல்ல மாட்டீங்களா, கல்லை அடிக்க தான் வரணும், ஒரு கல்லை இறங்கி. ஆனால் காலம் போக போக கல்லேருந்து சுருள் மாறி, சுருள்லேருந்து அப்படியே வேற ஏதோ மாதிரி கடைசியில் பேப்பரில் வந்துச்சு. இப்போ பேப்பர்லேருந்து ஐபாடு, ஐஃபோனு, அது இது மொபைல், எப்படியோ வேதம் வந்து இந்த வேதப்படி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வேதம் சொல்வதுபடி செய்வோமானால் வேதம் சொல்லுகிறது இந்த தேவனும் வேதமும் நம்மை வழிநடத்தும். இதில் விசுவாசிக்கிறீங்க, தேவனும் வேதமும் நம்மளை வழிநடத்தும். ஏன்னா வேதம் தான் தேவன், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. தேவன் நம்மோடு இருப்பார்னா, தேவ வார்த்தை மாம்சமாகிய இயேசு நம்மோடு இருப்பார்னா, இந்த வேதத்தபடி நாம் செய்வோமானா இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு கவலைப்படுவானா, இந்த வேதத்தில் உங்களை வழிநடத்த கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, இயேசு இருக்கிறார், இயேசுடைய வார்த்தை. இது எது சரி சொல்லுதோ அதை செய்யுங்க, இது எது சரியில்லை சொல்லுதோ அது செய்யாதீங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. ரெண்டாவதாக நான் வேகமாக சொல்ல வரேன். அப்போ யோசுவா அப்படி நிலைமை அன்னைக்கு அவன் வழிநடத்த ஆள் இல்லாமல் திகைத்து போய் கலங்கி போய் இருக்கும்போது ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அவனோடு இருந்து அவருடைய வார்த்தையும் அவரும் அவனோடு இருப்பே என்று சொல்லி அவனை வழிநடத்தினார். அதே போல அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது தன் குடும்பமாக ஆண்டவர் சேவிக்கிறவனாக மாறினான். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் எழுதின 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீனால் சுருக்கமாக குறிப்பு மாத்திரம் சொல்லுகிறேன், வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். 18, 19 பக்கம் 1046. அப்போது மனுஷன் ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். பாருங்க, இந்த தானியேலுடைய சம்பவம், இந்த கதை கூட தெரியும். நீங்க
நீங்கள் வீட்டில் போய் 9ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த தானியேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்களை நம்முடைய தலைமுறையில் பார்த்துருக்காரு. எத்தனை பேரை சொல்ல மாட்டேன், 4 ராஜாக்களை. இந்த ராஜாக்களுடைய மனைவி கூட ராஜா கலங்கி இருக்கும் போது, நீ ஏன் அப்படி கலங்கின, அப்படி 30 ஆட்களுக்கெல்லாம் ஆலோசனை தானியேல் நம்ம இருக்கிறார் என்று கேட்டு தானியேல் எடுத்து ஆலோசனை பெற்று ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த ராஜாக்களை பார்த்தவன் ஆல் வெல் செட்டில்டு. பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி வெல் செட்டில்டு. முதல்ல பார்த்தேன் யோசுவா செட்டில்டு ஆகல, ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்து எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ண வைத்தார். இப்போ இவர் ஆல் செட்டில் பக்கத்தில் செட்டில் பண்ணிட்டீங்களா கேளுங்க. ஆல் செட்டில்டு. இவர் வேலை ஸ்தலத்தில் உயர்வு பெற்றாரு, 4 ராஜாக்கள் வேலை செய்துட்டாரு. அவர் வந்து இப்போ ஓய்வு பெற போறாரு. அவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தோட சுகமா இருக்கிறார். ஆனால் அவன் நிலை அதோடு அவன் இல்லாமல் அவன் என்ன பண்ணினான்னா, இந்த உயர்ந்திருக்கிற டைமில், அதாவது ஓய்வு பெறுகிற டைமில் மற்றதை பற்றி எதுவும் யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் இப்படியே ஓட்டி முடிக்கிற டைமில் அவன் செய்தது என்னன்னா, 9ஆம் அதிகாரம், நீங்கள் தானியேல் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் நீங்கள் வந்து 1லேருந்து வாசினா 2 வாசிக்கிறேன். நீங்கள் தானியேலே ஆகிய நான் எருசலேமின் பாழடிப்புகள் நிறைவேறது 70 வருஷம் சொல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாருங்க, அவன் எழுதி வைத்த புஸ்தகத்தினால அவன் அந்த வார்த்தைகளை அவன் அறிந்து கொண்டு என்ன செய்தான்னா, ஆமா எழுதிருக்கு, நடக்கிற காலத்தை நடக்குமே. இப்போ வயசானவங்களாம் சொல்றாங்க, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க, அது செட்டில் ஆகிட்டாங்க, இனிமேட்டு அமைதியாக இருந்து என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காம அவன் செய்த காரியம்னா 3ஆவது புஸ்தகம், நான் உபவாசம் பண்ணி அவரை ரெட்டியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பினாலும் தேட என் முகத்தை அவன் நேராக திருப்பி. தானியேல் வந்து சாதாரண ஆளு கிடையாது. தானியேல் தேவனை தேடக்கூடாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டே ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் வழக்கத்துப்படியே தேவனை தேடினாங்க, அதெல்லாம் சிங்கக்குள்ள போட்டாங்க. தேவனை தேடுறது இல்லை. ஆனால் இந்த காரியங்களை அவன் மதிக்கப்பட்டவன நடக்கும்போது நடக்கணும் அப்படியா அப்படின்னு இல்லாமல் அந்த காரியம் நடப்பிக்கிறதுக்கு நிறைவேறுவதற்கு அவன் கண்ட கேட்ட பார்த்த வாசித்த காரியங்கள்லாம் இன்னும் செயல்படாமல் இருக்கிற அந்த பாலாய் கிடக்கிற எல்லாம் சரியாவதற்கு என்ன செய்தான்னா, தேவனை தேட உபவாசம் ஜெபம் பண்ணான். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் ஓகே, இப்படியே வண்டி ஓட்டலாம் அப்படின்னு கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காண்கிறோமோ, என்ன சீர்படவில்லையோ, என்ன கட்டப்படலையோ, எது இடிந்திருக்கிறதோ எல்லாம் சீர்படுத்த நாம் என்ன பண்ணணும்னா தேவனை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் சரி, மற்றவங்கள வாழ்க்கையும் சரி, ஊழியமானாலும் சரி, சபையானாலும் குடும்பமானோம் பிள்ளைகளாலும் முதல்ல செய்ய வேண்டியது உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ண அதெல்லாம் சரியாக சரியே ஆகாது. சரியாகாதுல ஏன் வண்டி கூட ஓட்டுறீங்க, சரியில்லை, அதுவே தானே சரியாக விட்டுற போயிடுதுன்னு ஏன் போய் சரி பண்ணுறீங்க? சரி பண்ணாதான் அது சரியாகும். மனித வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் எந்த வைக்கணும் ஒரு காரியம் நடக்குமானா, காரியம் சரியில்லாமல் இருக்குமானா, இன்னும் இந்த நேரத்துலலாம் இது ரட்சிக்கப்பட்டிருக்குமே, இந்த நேரத்துலலாம் இது அபிஷேகப்பட்டிருக்குமே, இந்த நேரத்துலாம் இது கல்யாணம் இருக்குமே, இந்த நேரத்துக்குலாம் இது குழந்தைப்பட்டிருக்குமே, இந்த நேரத்துலாம் இது ஆசிரமம் இருக்குமே, இந்த நேரத்துலாம் இது உயர்ந்திருக்குமே, இன்னும் ஏன் வரல அப்படின்னா தானா நடக்கல. நீங்க என்ன பண்ணணும்? உபவாசத்தை ஜெபம். நீங்கள நாட்டு சமூகத்தை நோக்கி ஜெபம் பாருங்க. அவர் எனக்கு பிடிச்சது என்னன்னா 4ஆவது வசனத்துல என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்யும். தானியேலை பார்த்து பாவரிக்கை செய்து தேவ தூதரே வந்து சிங்கத்தை வகைத்தாங்க. அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்க மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே என்று சொல்லி 5ஆம் வசனத்துல நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆகினால ஆண்டவர் சொல்றார், உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்துடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசனமாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமல் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம்
உம்மாலே சமீபமா தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷனும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலாகிய நாங்கள் இந்நாள் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுடையது என்று சொல்லி அவன் ஆண்டவரத்தில் என்ன பண்ணான்? ஜெபித்தான். அவன் ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. அவன் சொல்ற பாருங்க, ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரே 10:9 ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி அவன் ஆண்டவரிலே அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க திருப்பிங்கன்னா 19 வாசித்தீங்கன்னா அதே 9:19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். எப்படி பேசுறாங்க? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனிக்கப்பா, கவனியும். தேவனே உம்முடைய நிமித்தம் உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றான். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டான். பாருங்க, அவன் பாவத்தை அறிக்கப்பட்டது இல்லையா? தன்னுடைய ஜனத்தில் எதெல்லாம் கண்டு எப்படிலாம் சீர்கட்டு போயிருக்கு அதெல்லாம் என்ன பண்ணான்? தேவ சமூகத்தில் அவங்களுக்காக நின்று திருப்பிலே அவன் தேவனிடத்துல சொல்லுவானே கால் பண்ணான். அது பலன் என்னன்னா, அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது 21 அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல் வேகமாய் பறந்து வேலையில நேரமாய் வந்தான். வந்து பிரியமானவனே என்று சொல்லி அவனை தொட்டான். தேவத்துறை அவன் எனக்கு தெளிவுண்டாகி என்னோடு பேசி தானியேலே உனக்கு அறிவு உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னான். பாருங்க, சிங்கத்தின் வாயை கட்டும் போது பார்த்த தூதன் இன்னைக்கு அவன் ஜெபம் பண்ணும் போது, அதாவது பலசாலியா பலவீனமா என்று நினைச்சு உள்ள போட்டாங்க. அந்த சிங்கத்தையே கட்டி ஜெயித்து பலவானா இருந்து பார்த்த தானியேலுக்கும் தன்னை பலவீனப்படுத்தி தன்னை பலனற்று போய் தேவ சமூகத்தை உபவாசி ஜெபிக்கும் போது தேவதூதன் வந்து அவனை பலப்படுத்துகிறான்னு சொன்னான். பிரியமானவனே என்று சொல்லி அவனை பலப்படுத்துறதுனால என்னன்னா வெளிப்பாடு மேசியா வருவார் என்று சொல்லி 25 நீங்க 26 மேசியா அபிஷேகம் பண்ண கிறிஸ்து வருவார்ன்ற பெரிய வெளிப்பாடு அவன் ஜெபிக்கும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் வெளிப்பாடை தருவார். என்ன காரியம் வருமோ, என்ன காரியம் செய்யப்படுமோ அந்த காரியத்தை ஜெபத்திலே கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நீங்க 18 நீங்க வாசித்த பிரகாரமாக அவன் திடப்படுத்தினான். அவனுடைய தானியேலை திடப்படுத்தினான். வெளிப்பாடை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை திடப்படுத்தினான். அவன் தன்னுடைய ஆயுஷ நாட்களிலே அவனுடைய வேலை ஸ்தானத்திலே அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்திலும் அமைதியாக இராமல் அவன் வாசித்த, கண்ட, விசாரித்த, தேடின எல்லாவற்றுக்காக தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். தானியேல் நம்ம என்ன பண்ண, தானியேலை போல நம்முடைய ஜெபமும் நம்முடைய கவனிப்பும் நம்ம இருப்போமானால் நம்மை கர்த்தர் என்ன பண்ணலாம்? திடப்படுத்துவார். உங்களே திடப்படுத்துவார். அதிகமாக நீங்க ஜெபிக்கிறவர்களாக, பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? திடப்படுத்துவார். யோபு பாருங்க, தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். யோபு 42 தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தரோ யோபின் சிறைப்பை மாற்றினார். ஜெபிக்க உங்களுக்கு எனக்கு ஆண்டவரே இந்த சிறைப்பு எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது உங்க சிறைப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்ல, நம்ம முக்கியமான 2வது குறிப்பு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் நான் ஓய்ந்திருக்கிறதில்ல, கவனமாக இருக்கணும், கவனித்து இருக்கணும், விசாரித்து இருக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். எதெல்லாம் சீர்பட்டு, எதெல்லாம் சிறைப்பட்டு, எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கோ அவையெல்லாம் சரிப்படுறதுக்கு ஜெபத்தில் நீங்கள் ஆண்டு நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். 3வதாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3வதாக பாருங்க, இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 27-25 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 204 வாசிங்க. அப்போஸ்தலர் 27-25 மைக்கில் வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திட மனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். போதும். 3வதாக பாருங்க, 3வதாக பவுலுடைய வாழ்க்கையில் சொல்றாரு, அவரு திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம ஆண்டவர் மேல எப்பவுமே நம்ம நம்பிக்கையா இருக்கு. மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்க, மனுஷன் நம்பல எப்பவுமே கர்த்தர் மேலேயே நம்பிக்கை.
அவர் மேலே நம்பிக்கை, நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா கப்பல் சேதம், கப்பல் உள்ள பொருள் சேதம், உயிர் சேதம் வரும் அளவுக்கு புயல் அடிக்குது, காற்றடிக்குது, கொந்தளிக்குது, அப்படியே நகர்ந்து போக வழியே இல்லை. எல்லாரும் தேவனை வேண்டுகின்றோம். அதனால பவுல் சொல்றாரு 22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கற்ப சேதமே இல்லாமல் உங்களுக்கு ஒருவனும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரிலேயே என்னிடத்தில் வந்து நின்று. இவ்வளோ ஒரு நிச்சயம் பார்க்கணும் வாழ்க்கையில. நான் சொன்ன பாருங்க, ஆண்டவரால் திடப்படப்பட்டவன், ஆண்டவருடைய நாளை தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில என்ன புயல் வந்தாலும், என்ன காற்றாலும், என்ன இருளானாலும், என்ன கஷ்டமானாலும் ஒண்ணுமே அவனை அசைக்கவே அசைக்காது. தாவீது சொல்வார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கவே முடியாத. ஏன்னா நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குது. நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண்பகான்னு சொன்னார். அதனால நாம் நம்புகிறது அவங்களால தான். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல இல்லை, கட்டிடத்தின் மேல இல்லை, பணத்தின் மேல இல்லை, நம்ம பலத்தின் மேல இல்லை, நம்முடைய அழைத்த ஆண்டவர் மேலே. பவுல் எப்படி சொல்ல பாருங்க, நீ கவலைப்படாத, கப்பல் சேதம் நிச்சயம் உண்டு, ஆனா என்ன இருக்காது, உயிர் சேதம் இருக்காது. நீ உயிரோடு இருப்பா. ஏன்னா என்னை உயிரோட காத்தவர், என்னை ஆட்கொண்டவர், அவருக்கு சேவிக்கும்படி செய்த தேவன் என்னை பலப்படுத்தினாரு, என்னை திடப்படுத்தினாரு. ஆகினால நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன். மூணாவதாக அன்பான கர்த்தர் பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையில என்ன புயல் கஷ்டங்கள் இருந்தாலும் ஊழியத்தை விட்டுறாதீங்க. ஊழியம் செய்து கொண்டே இருக்கும். உண்மையாய் கர்த்தர் உங்களை ஆட்கொண்டு இருப்பாரானா, உங்களை கர்த்தர் ரட்சித்திருப்பாரானா, உங்களுக்கு சமாதானம் கொடுத்துருப்பாரானா, சந்தோஷம் கொடுத்துருப்பாரானா, விடுதலை கொடுத்துருப்பாரானா, அந்த சந்தோஷம் விடுதலையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கிறவா இருந்தால் மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, கஷ்டப்படுறதை பார்த்து, அவங்க வாழ்க்கையில் அடிக்கிற புயலை பார்த்து, வாழ்க்கையில் வீச்சுற கொந்தளிப்பை பார்த்து நீங்கள் சொல்வீங்க, பயப்படாத, ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன், ஆனால் என்னை அழைத்த ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், என்னை விடுதலையாக்கின ஆண்டவர், சுகமாக்கின ஆண்டவர், இதெல்லாம் உனக்கு இந்த நஷ்டம்தான் வரும் உனக்கு, ஆனால் நீ சாவ மாட்டேன், கர்த்தரை ரட்சிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தைரியமாக ஊழியம் செய்து அநேகர் எப்படி இருப்போம், நம்ம திடப்படுத்துறவளா இருக்கும். பவுல் பாருங்க பார்த்து திடப்படதா இருக்கிறது அவங்களுக்கு தைரியம் சொல்றது போல அவன் ஒவ்வொரு திடப்படுத்துறவள தான் இருக்கும். அப்படியேப்பட்டதான் கர்த்தர் வைத்திருக்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 3 காரியம். ஒண்ணு, ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. திடமனா இருக்கும் தேவனுடைய கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னோடு இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனும் வேதமும் என்னை வழிநடத்தும் என்று அறிந்திருக்க வேண்டும். தேவனும் வேதமும் என்னை வழிநடத்தும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது? அவருடைய வார்த்தையை தியானிக்க சொல்லுது, வார்த்தையை விட்டு விலக வேணாம் சொல்லுது, வார்த்தையை இரவும் பகலமாக வைக்க, வார்த்தையை வாயில் வைக்க சொல்லுது. இந்த வார்த்தையை எனக்கு வழிநடத்தும். 2வதாக, தானியேல் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு இல்லை, அவன் என்ன பண்ணான்னா கண்டது, அவர் இன்னும் நிறைவேறாது, அடிமைத்தனம், வாழக்கத்தை, இடிந்தது, இதெல்லாம் சீர்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அவன் என்ன பண்ணாங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து தனக்காக, தன் ஜனங்களுக்காக, நம்ம 2வது நமக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எந்தெந்த காரியம் பாழாக்கப்பட்டிருக்க போய் சண்டைப்படாதீங்க. என்ன பண்ணுங்க? ஜெபத்தில் கட்டுங்க. இவ்விதமான ஜாதி பிசாசை உபவாசத்தை வேணும்னா போகாதன்ட்டார். அதனால விசுவாசமுள்ள ஜெபத்தில் எவைகளை கட்டி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க? சுட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நிற்கிற காரணம் அப்படின்னா, எங்கள் அம்மா தலையில் கை வச்சு காலையில் 5 மணிக்கு அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சு 5 மணிக்கு வந்து பெட்ஷீட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? கை மாத்திரம் உள்ள வரும், கை மாத்திரம் உள்ள வந்து தலையில் கை வச்சு இவனை பிடிச்சி வச்சு எல்லாம் பிசாச போய் இவனை விட்டு, இவன் கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்கார், வாசமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபம். அதை சீக் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். தலைமை கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணாங்க, என் அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாரும் தலைமையில கை வச்சு, எங்கள் அண்ணன் மறைப்பான், தூங்க மாட்டேங்க, போ பீசா ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபம் தாங்க இன்னைக்கு நிற்க வச்சிருக்கு. ஆமே. இப்போ ஆண்டு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள்
நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஆனால் ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டு வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு வேசியா நம்ம இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்து 2024 வருஷத்துக்கு முன்பு வந்த இயேசுவை தானியேல் காலத்திலேயே வெளிப்படுத்த பெற்றுக் கொண்டாங்க. மேசியா ஒருவர் எது வெளிப்படுத்த கொண்டு வந்து ஜெபம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமே. அநேக காரியங்கள் நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணி கர்த்தர் நீங்க எவ்வளவு காரியம் என்ன மேகப்படுத்தக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவரே ஜெபம் பண்ற இதுக்கு பரிகாரம் என்ன, வழி என்ன? ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு வெளிப்படுத்துவார். மூணாவதாக நீங்க எப்படி இருக்கணும்னா உங்களை ஆட்கொண்டு இருக்கிறவரா பயப்படாதீங்க. தைரியமாக நீங்க ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை இப்போ வீசி கொண்டு போயிடலாம் மற்ற கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் ஆட்கொண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை எப்படி வைப்பாருன்னா அநேகரை திடப்படுத்துறவர்களாய் வைப்பார். ஆமே. அநேகரை கட்டுகிறவர்களாய் வைப்பார். அநேகரை ஆசீர்வாதமாக உங்களை வைக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி கர்த்தர் நம்ம திருவதி நேராக ஒரு 15 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. அதுக்கப்புறமா நம்ம பாடி செய்திக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த வேலையை கூட நம்ம எல்லாரும் நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கூட அவருடைய அப்பத்தியம் ரசத்தையும் பானம் பண்ணுற இந்த வேலையிலே கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக, நம்மோடு கூட இருப்பாராக. நான் வரும்போது எனக்கு வழி விட்டுடுங்க. பொறுமையாக தேவ சமூகத்திலே நம்ம செலவிடுவோம். இந்த வேலை கூட கர்த்தர் இந்த ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் சபையிலே நீங்கள் அங்கத்தினராயிருந்து நல் மனசாட்சியோடு காணப்பட வேண்டும். ரகசிய பாவங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வேலை கூட உங்களை தாழ்த்தி வேலை உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குமானால் இங்கே மனம் திரும்பி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக, நம்மை மன்னிப்பாராக. மன்னிக்கிற தேவன், நம்மை பசுத்தப்படுத்துகிற தேவன், கிருபை உள்ள இரக்கமுள்ள தேவன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாங்கினால ஆண்டவருடைய நல் மனசாட்சியாக நான் கர்த்தருடைய பிரியமாய் வாழுகிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் பிரியப்படுகிறார். நான் பசுத்தமாக இருக்கிறேன். நான் ஆண்டவர் தாமே இதை நான் அபத்தமாய் பாடம் பண்ணக்கூடாது. அப்படி அபத்தமாய் பாடம் பண்ண வேண்டாம். சில வியாதி பண்ணி மறுத்தார்ந்த போல் சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானிப்போம், நம்மை நாமே ஆராய்வோம், நம்மை நாமே சுத்திகரிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் பயபக்தியாக யாரும் பேசாம தேவ சமூகத்தில் கர்த்தர் தாமே நமக்கு இந்த பசுத்த பந்தியை ஆசீர்வதிப்பாராக. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாளைகளை கூட வெளிப்படை செய்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உமக்கிட்டு கொடுக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் நாளை தந்த கிருபைக்காக சொல்கிறோம். போதும் ஆண்டவரே, இந்த திருப்பந்தே இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராவே, இது உம்முடைய சரீரமாக மாற்றும், இது ரத்தமாக மாற்றும். ஆண்டவரே, இதை சாப்பிடுற வேலை எங்கள் சரீரத்தில் சேமை இணையட்டும். இதை குடிக்கிற வேலை உங்களுடைய ரத்தத்தோடு உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே மாறட்டும்.
அதை ஒப்பு கொடுக்குறோம். இதை எடுக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை பசுத்தப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, குறைகள், குற்றங்கள், அக்கிரமம், மீறுதல், துணிகரம், பாவம் எல்லாம் மன்னித்து வேலை கூட எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே, மேலே கிருபையா இருப்பீராக, இரக்கமா இருப்பீராக. ஆண்டவரே எங்களை பசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே அன்று காட்டி குடிக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் தன்னுடைய கரத்தில் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இந்த சரீரமா இருக்கு சொன்னீர், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்கு சொன்னீர். அப்படியாக இதை எடுக்காதவனுக்கு எண்ணத்துல பங்கு இல்லைன்னு சொன்னீர். இதோ ஆண்டவரே கர்த்தாவே, இதை ஆண்டவரே கர்த்தாவே சீசுடைய கால்களை கழுவி ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் சுத்தமா இருக்குன்னு சொன்னீர். ஆண்டவரே நான் வரும்பொழுது எனக்கு கொண்டு சொன்னீரப்பா, நீ சீக்கிரம் வரப்போகிறீர், இயேசு சீக்கிரம் வரப்போகிறீரப்பா. எங்க எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குற இயேசு, உங்களோட நிச்சயமாய் வாழ வைக்க போகிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறப்பா. எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தும். இது ஒரு நியாய ஆண்டவரே ஸ்தானம் போலப்பா, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் போல ஆண்டவரே. நாங்கள் எங்களையே ஆராய்ந்து இந்த வேலையை எங்களை சுத்திகரித்து இதை நாங்கள் சரீரத்தை ஆண்டவரே பானம் பண்ணுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்தம் செய்கிறார். ரத்தத்தை எடுத்து எங்கள் ரத்தத்தோடு இணைந்து கொள்கிறோம். இயேசுவின் ரத்தங்கள் போல் எடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்மனசாட்சியோடு எடுக்க கிருபை செய்கிறார், பசுத்தமோடு எடுக்க கிருபை செய்கிறார். இன்னும் கர்த்தராண்டி இயேசுவை நெருங்க கிருபை செய்கிறார். இன்னும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக கிருபை செய்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். அப்படியே பாடலை பாடிக்கொண்டிருப்போம். யாருமே இந்த போகாதீங்க. சகோதரி மத்தியில் இருக்க சகோதரி எனக்கு எஸ்தர் கர்நாகர் அவர்கள் வந்து எனக்கு உதவி செய்வார்கள். மற்றபடி யார் அமைதியாக ஜெபத்தோடு இருங்க. 10 நிமிஷத்துல முடிந்துடும். கர்த்தரை சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வார்கள். பாடுவோம். சந்திப்பீரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள். சந்திப்பீரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள். இக்காலையிலே தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில் தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சேத்தமதில். நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சுத்தமாய் பாதை செல்ல பாவமொன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் பாதை செல்ல தேவையான சர்வாயுதங்கள்
பாவ அழுக்கையும் கழுவுமே ரத்தம், இயேசு ரத்தம். எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஆதி காலத்து வியாதியாவும் அற்புதமாய் சுஸ்தப்படுத்தியவர். ஆதி காலத்து வியாதியாவும் அற்புதமாய் சுஸ்தப்படுத்தியவர். ஆத்துமா எல்லாம் ரட்சியுமையா, ஆத்மநாயக இயேசையா, ஆத்மநாயக இயேசையா. ரத்தம், இயேசு ரத்தம். எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே ரத்தம், இயேசு ரத்தம். எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு, மாறாத உம் ரத்தம் வல்லமையால். மாறாத உம் ரத்தம் வல்லமையால். ரத்தம், இயேசு ரத்தம். எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே ரத்தம், இயேசு ரத்தம். எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். இங்க வந்த யாருக்காகிலும் அப்பமாகிலும் ரசமாகிலும் கிடைக்கணும் என்ன சொல்லுங்க. யாருக்காவது எனக்கு அப்பம் கிடைக்கல, ரசம் கிடைக்கல, ஓகே எல்லாரும் எதை நினைப்போமா? ஜாமணி முடிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வராக. மகிமையான பரலோகம் இரு கையில், நீ மனமுடைந்து போவது என்னோ. நான் சொல்றேன், மகிமையான தேவன் இருக்கையில், பரலோகம் இல்ல, மகிமையான தேவன் இருக்கையில் மனமுடைந்து போவது என்னோ. ஆற்றி தேற்ற அன்பை இயேசு இருக்கையில், அல்லேலூயா. நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதை ஏனோ. திடன்கொள், பலன்கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து போகும். கர்த்தர் கிருபை செய்வாராக. பாடுமா? மகிமையான பரலோகம் இரு கையிலே, நீ மனமுடைந்து போவது ஏனோ. மகிமையான பரலோகம் இரு கையிலே, நீ மனமுடைந்து போவது ஏனோ. ஆற்றி தேற்ற அன்பரேசு இரு கையிலே, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ. ஆற்றி தேற்ற அன்பரேசு இரு கையிலே, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ. திடன்கொள், பலன்கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன்கொள்,
கலங்க மாட்டேன், திடன் கொள்வேன், பலன் கொள்வேன், தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான தேவன் இருக்கையிலே நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். மகிமையான தேவன் இருப்பதனால் நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். திடன் கொண்டேன், பலன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். திடன் கொண்டேன், பலன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். நாளை கூட மகனே மகளே திடமனதா இரு, நான் உன்னோடு இருப்பேன் சொன்னவர் உங்களோட வெதுமை விசுவாசி உங்களோட இருப்பா. ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் என்னோடு இருந்து நடந்து போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு கிருபை மாத்திரம் செய்யுங்க. என்னோடு இருந்தவருடைய வார்த்தைப்படி நான் நடத்துங்க. என்னை நடத்த தேவன் உண்டு, என்னை வழிநடத்த கர்த்தருடைய வேதம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அது என் பாதைகளுக்கு தீபம், அது என் பாதைகளுக்கு தீபம், அது என் வழிகளுக்கு வெளிச்சம், அது என்னை நடத்துகிற இயேசு இருக்கிறார். நிச்சயமாக நானும் மீட்டான கர்த்தரையை சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே என் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு அநேகரை சிறையிருப்பை மாற்றுவார், குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுவார், பிள்ளைகள் சிறையிருப்பை மாற்றுவார், தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவார், ஜனங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இன்று முதல் அதிகமாக ஜெபிக்க உபவாசம் ஜெபிப்பேன். எந்த காரியமானாலும் நான் தேவன் பக்கமாய் திரும்புவேன், தேவ பக்கமாய் திரும்புவேன், என் முகத்தை தேவ பக்கமாக திரும்புவேன். எசேக்கியா ஜெபித்தது போல தேவ பக்கமாக திரும்பி தேவனை கட்ட ஜெபிக்கிற வேளையில கட்ட சுகத்தை கட்டளையிட்டார், ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். அதுபோல கர்த்தரால் செய்ய முடியும். இந்த காலை வேளையில அவர் சமூகத்தை ஜெபிக்கிறப்பா, எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுங்க, எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்க. ஆனாலே வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க, அபிஷேகத்தால் வெளிப்படுத்துங்க, வார்த்தையால் வெளிப்படுத்துங்க. ஒரு சத்தல கலமா அவளை போல நான் சிறைப்படுவேன். என் வாழ்க்கை புயலை மேற்கொள்ளவில்லை, கடலை மேற்கொள்ளவில்லை, என்னை மேற்கொள்ளவில்லை, இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்தவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை தெரிந்தவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். திறப்படுங்கள், திறப்படுங்கள், திறப்படுங்கள். ஒரு சேதம் வராது, உயிர் சேதம் வராது, உன் சரீரத்தில் ஒரு உறுப்பும் பாழாகி போகாது. கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ரிபாலா சபலமன ரிபாலா காரா நேரே தடப்படுத்தபடி செய்கிறார். அன்பு திருமணம் எங்கள் பக்கத்தை மீறார் கூடின நேரம் அதை பட்டமாக உடைய பிரசனத்திலே எங்களை வைத்து பாடவும் துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் உமக்கு கொடுக்கவும் பிறருக்காக ஜெபிக்கவும் தேசக்காக ஜெபிக்கவும் உடைய வார்த்தையிலே கேட்கவும் எல்லாவற்றுக்கும் மேல உடைய சரீரத்தை அனுவே கண்ட உட்கொள்ளும்படியாக ரத்தத்தை பாடம் பண்ணும்படியாக நாளை அடியாளுக்கு அனுகிரகப்படுறதுக்காக சொல்லும். இந்த பாக்கியத்தை பெறாமல் எத்தனையோ பேரால் வர முடியாமல் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு கிடக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கோ கிருபையும் ஜீவனும் தந்தீரே. ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம். நாளில் கூட எங்களோடு பேசினீரே. உங்களுடைய வார்த்தைப்படியே செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வராத ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர் இதை பார்க்கும் போதே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்ல பார்க்கும் போதே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆராதிக்கும் போது தேவ பிரசனம் இறங்குவதாக, சுகமும் விடுதலையும் உண்டாவதாக. நாங்கள் இன்று பெற்ற அத்தனை ஆசீர்வாதம் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்டாகணும். தடப்பட்ட மக்களுக்கு உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். போதும் ஆணை கடாப்ப கருத்தை ஒவ்வொரு மேல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போ எடுத்த இயேசு சரீரம் ஒவ்வொருடைய சரீரத்தில் இணையட்டும். இப்போது பானம் பண்ணின இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளும் உங்களுடைய ரத்தம் கலந்து இயேசுவின் ரத்தம் கலப்பதாக. புதிய பலனப்பா, எலியா உங்களுடைய கொடுத்த ஆகாரத்தை அந்த அப்பத்தை சாப்பிட்டு 3 நாள் பலத்தாக ஓடுவது போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையே நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். இதை எங்களை பலப்படுத்தட்டும். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தர் பலப்படுத்துவீராக. சரீரத்தை சரி இணையட்டும், ரத்தத்தோடு ரத்தம் இணையட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகமும் விடுதலையும் பலனும் உண்டாகட்டும்.
ஒரு திடமனதாயிருந்து ஆண்டவரே கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதம் கொடுத்த காணிக தசமால ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பார். ஜபிக்க வேறொன்று வந்து வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்வார்.